ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் பியூட்டி டாக். இன்னைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட வந்திருக்கேன். சில பேர் பார்த்தீங்கன்னா 20 வயசுல ஒரு 30 வயசு ஆளுங்க மாதிரி இருப்பாங்க. நார்மலாகவே கொஞ்சம் ஏஜ்டாக தெரிவாங்க. அதுக்கு ரீசன் ஏஜ்டாக தெரியறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். என்னன்னா நம்மளோட ஸ்கின் தான். நம்மளோட ஸ்கின் நல்லா டைட்டாக இருந்துச்சு. எங்கே இருக்கிறவங்களுக்கு பேபி ஸ்கின்லாம் எப்படி இருக்கும், நல்லா அப்படியே டைட்டனிங்காக நல்லா வந்து சப்பிளாக நல்ல ஸ்கின் எலாஸ்டிசிட்டியோட இருக்கும். இதுவே கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டா அவங்களோட ஸ்கின்னுக்கும் இந்த ஸ்கின்னுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, ஸ்கின் வந்து தொல்லன்னு இருக்கும். சில பேருக்கு ஸ்கின் வந்து அப்படியே தொங்கி போன மாதிரி இருக்கும். நிறைய ரிங்கிள்ஸ் விழுந்திருக்கும். இதுதான் ஏஜ்டு ஸ்கின்னுக்கும் நம்மளுக்கு இந்த ஸ்கின்னுக்கும் நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இந்த ஸ்கின்னு தான். அந்த ஸ்கின்னை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் இவங்களுக்கு என்ன ஏஜ் அப்படிங்கிறத. அந்த மாதிரிலாம் ஆகாமல் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்ல டைட்டனிங்காக வச்சுக்கிற மாதிரியான மெயின்டெனன்ஸை வந்து நம்ம பண்ணலாம். தொல்லன்னு ஆக்காம அந்த ஏஜிங் ஆகுற ஸ்கின் வந்து வராமல் நம்ம வந்து வச்சுக்கலாம். நம்ம ரெகுலராக ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாலே அவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு ஏஜிங் வந்து ஆகாது. இருந்தாலுமே நம்மளோட ஸ்கின் வந்து தொல்லன்னு ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸ்பெஷலாக நம்ம ஏதாவது ட்ரீட் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு வந்து ஸ்கின் டைட்டனிங் மாஸ்க் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும் கிடையவே கிடையாது. இல்லை ஏஜிங் ஆனவங்க தான் பண்ணணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த ஏஜாக இருந்தாலுமே உங்களோட ஸ்கின்னை நல்ல டைட்டனிங்காக எங்கே வச்சுக்கிறதுக்கு இந்த மாஸ்க் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து போர் ஸ்கின் இருக்குன்னா உங்கள் போர்ஸை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நல்லா கிளென்ஸ் பண்ணும். நம்மளோட ஸ்கின்னை நல்லா பிரைட்டாக க்ளோவாகவும் வச்சுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிற இன்க்ரீடியண்ட் வந்து முட்டை தான். முட்டை வந்து நல்லா நம்மளோட ஸ்கின்னோட கொலாஜனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ வந்து நல்ல எலாஸ்டிசிட்டியோட ஸ்கின் வந்து நல்லா யங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முட்டை வந்து ஸ்கின் ஒயிட்டனிங்க்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அடுத்த இன்க்ரீடியண்ட் வந்து தக்காளி வந்து நல்லா நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும். எப்போதுமே தக்காளி யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னு டேன் ஆகாமல் பிரைட்டாக இருக்கும். ஸோ வந்து தக்காளி எடுத்திருக்கேன். முட்டையோட வெள்ளைக்கருவு மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. லைட்டாக சின்னதாக ஓட்டை போட்டு சாஞ்ச மாதிரி லைட்டாக ஊற்றுனீங்க அப்படின்னா மஞ்சக்கரு வந்து உள்ளே நின்றுக்கும். வெள்ளைக்கரு மட்டும் நம்மளுக்கு விழுகும். ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு வந்து நான் எடுத்துக்கிறேன். இது நீங்கள் கழுத்துக்கு, கைக்கு, எல்லா இடத்துக்குமே நீங்கள் வந்து ஃபுல் பாடிக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு மாஸ்க் இது. அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி இருக்கு இல்லையா, தக்காளி வந்து நான் புளிஞ்சு விட்டுக்கிறேன். நீங்கள் மிக்ஸியில் அரைச்சி ஜூஸாக கூட நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம் பியூரியாக. நான் ஒரு ஹாஃப் தக்காளி மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது கூட ஆட் பண்ணுறது வந்து முல்தானி மெட்டி. நான் நேச்சர் சித்துவா பிராண்ட்லேருந்து நான் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்மளோட ஸ்கின் நல்லா கிளென்ஸ் பண்ணும், பிரைட்டன் பண்ணும், ஸ்கின் டைட்டனிங்க்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா முட்டை வந்து சட்டுன்னு மிக்ஸ் ஆகாது. உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா மிக்சியில் ஒரு அடி கூட போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி ஆயிரும். இப்படி நல்லா அடித்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இது நல்ல ஒரு ஷைனிங்கான மாஸ்க்காக இருக்கும். நான் இவ்வளோ சொல்லிவிட்டு ஆனால் ஒரு 3 இன்க்ரீடியண்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மட்டுமே போதும். நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்ல ஏன்னா முட்டை வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் காய இழுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ வந்து ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். போஸ் இருந்தால் நல்லா உங்களோட போஸை வந்து மினிமைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு முட்டை வந்து ஒரு சூப்பரான இன்க்ரீடியண்ட்டு. அது கூட நம்ம முல்தானி மெட்டி யூஸ் பண்ணியிருக்கனால போஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகி நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி தக்காளி வந்து டேனை ரிமூவ் பண்ணுமா, ஸ்கின் நல்லா பிரைட்டன் பண்ணும். நல்ல ஒரு மாஸ்க்கு. இது மட்டுமே நம்மளுக்கு போதும். ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு 2 கோட்டிங் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா சிங்கிள் கோட்டிங் வந்து பத்தாது. நல்ல ஒரு திக் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் அப்ளை பண்ண மாதிரி கண்ணை சுற்றி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கே வந்து ஃபீல் ஆகும் அப்படியே ஸ்கின் வந்து கொஞ்சம் டைட்டன் ஆகிற மாதிரி முட்டை எப்போதுமே வந்து ஃபீல் ஆகும். இதை வந்து நம்ம உரிச்சு எடுக்கிறதுக்கே வரும். ஆனால் நம்ம உரிச்சு எடுக்க வேணாம், அது ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும். ஸோ அதனால் நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் அது வந்து ஸ்கின் டைட்டனிங் அப்படின்னு தான் மெயினாக சொல்கிறேன். பட் வந்து ஸ்கின்னை நல்லாவே பாலிஷ் பண்ணி கொடுக்கும். முட்டை வந்து நல்ல ஒரு ஷைனிங் வந்து கொடுக்கும், முட்டையோட வெள்ளைக்கரு. அது கூட தக்காளி இதெல்லாம் சேரும்போது இன்னுமே ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ஸ்கின் நல்லா பிரைட்டனாக நல்ல ஒரு ஒயிட்டனிங் எஃபெக்ட் இருக்கிறது வந்து நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். என்னோடய கழுத்தையும் ஃபேஸையும் வந்து கம்பேர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு இது பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முல்தானி மெட்டியை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னில் பெருசாக எந்த பிரச்சனையுமே வரவே வராதுங்க.
அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹோம் ரெமடி முல்தானி மெட்டி. என்னோடய ஸ்கின் பார்த்தீங்களா, டக்குன்னு வந்து ஸ்கின் நல்ல ஒரு உங்களுக்கு தெரியுதா ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும்? நீங்கள் இது யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்களே உங்களோட ஸ்கின் வந்து நல்லா யங்காக இருக்கிற மாதிரி, உங்களோட ஃபேஸே கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு நல்லா பளிச்சுன்னு ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து இது கொடுக்கும். என்னோடய ஸ்கின் எவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குன்னு பாருங்கள். ஸ்கின் வந்து நீங்கள் டே 1 யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். உங்களுக்கு தொலைன்னு இருக்குது ஸ்கின் அப்படின்னா இதை யூஸ் பண்ணும்போதே ஸ்கின், ஏன்னா இது நல்லா பிடிச்சி இழுத்து தானே நம்ம வாஷ் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து ஸ்கின் நல்லா வந்து ஒரு டைட்டனாக இருக்கிற மாதிரி நல்ல ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். நம்மளோட ஸ்கின்ல ரிங்கிள்ஸ் விழுகாமல் இருக்கணும். அது மாதிரி ஸ்கின் வந்து லூஸ் ஆகக்கூடாது. இது 2 விஷயத்தையுமே பார்த்துக்கிட்டாலே நம்ம வந்து ரொம்ப வருஷத்துக்கு நல்ல ஒரு யங் லுக் வந்து மெயின்டைன் பண்ணலாம். இந்த ஃபேஸ் மாஸ்க், சிம்பிளான ஃபேஸ் மாஸ்க் வந்து அந்த வேலையை வந்து சூப்பராக பண்ணும். இது கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் டோனை லைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் எப்போதுமே பார்க்கறதுக்கு பளபளன்னு பாலிஷாக இருக்கும். பார்த்துட்டு விட்டுறாதீங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபேஸ் மாஸ்க்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கூட ஷேர் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, செக் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் கூட இதில் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இருக்கும். பாய். தேங்க்யூ.